இன்னும் அடுத்த கேள்வி என்னன்னா வந்து ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, ரியல் எஸ்டேட்டு, கோல்டு பார்த்தீங்கன்னா, லாங் ரன்ல வந்து எப்பவுமே வந்து ஸ்டாக்ஸ் தான் வந்து அதிக ரிட்டர்ன் அப்படி குடுத்துருக்கு. லாஸ்ட் 25 வருஷமா நீ இல்ல இந்தியாவில் கடைசி 200 வருஷம். பிகாஸ் நான் பர்ட்டிகுலரா ஒரு புக் ட்ரையம்ஃப் ஆஃப் தி ஆப்டிமிஸ்ட்னு ஒரு அப்போ புக். நான் சொல்கிறேன் திரும்பி 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனி நீ இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க பர்ட்டிகுலரா ஒரு கம்பெனில போடணும் இல்ல. நீங்க இண்டெக்ஸ்ல போட்டா கூட இந்தியாவில் 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் ம். இந்தியாவில் எல்லாம் வந்தது. நம்ம இந்தியன் கான்டெக்ஸ்ட்டில் பேசுவோம். நான் நீயும் பட் போய் லாங் ரன்ல நீங்க கண்டிப்பா ஸ்டாக்ஸ் வில் அவுட் பெர்ஃபார்ம் கோல்ட்ல இல்லையா? எனக்கு இந்தியாவில் சிஸ்டம் இருக்குமானே தெரியாது. நீங்க சிஸ்டம்க்கு ரிஸ்க் இருக்குன்னு சொல்றீங்களா? அமெரிக்காவில் கிடையாது, இங்கே இருக்குல்ல. இங்க இருக்குங்கிறீங்க. இருக்கே பாஸ். யூ ரேன் 1991 to 2014. No particular company was favored. It was a relatively open system. All three major formations were in power. Left was also in the government for 2 வருஷம் இருந்தாங்க. Chidambaram was the finance minister. BJP ruled in 2 phases. Congress ruled. Everybody agreed on a particular policy. பட் அப்போ எந்த கம்பெனியுமே ஃபேவர் பண்ணலன்னு சொல்றா. ஃபேவர்னா என்ன சொல்ல வரேன்னா, கிரானிசம் இருந்திருக்கும் எல்லா கவர்மெண்ட். இந்த ஆளுக்கு மட்டும்தான் கிரானிசம்னு கிடையாது. யூ கேன் மேக் கிளைம்ஸ். இப்போ கோர்ட் அந்த கிளைம்ஸ் எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுச்சு. இன்றைக்கி அப்பேரண்ட்டாக என்ன, நான் சொல்கிறத விட்டுருங்க. அந்த கவர்மெண்ட்டுக்குள்ளே இருந்த அரவிந்த் சுப்ரமணியமே என்ன சொல்கிறாரு, பர்டிகுலர் கம்பெனிஸ் ஆர் பீயிங் ஃபேவர்ட் ஆஸ் நேஷ்னல் சாம்பியன்ஸ்னு சொல்கிறாரு. Let's refer to Arvind Subramanian's papers. Arvind Subramanian is a Harvard scholar. He has written a paper which is peer reviewed by other economists. அதில் என்ன சொல்கிறாரு, he says நேஷ்னல் சாம்பியன்ஸ்னு நீங்கள் ப்ரமோட் பண்ணுறதுனால பல பேர் இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு பயப்படுறாங்கன்னு அவர் ஒரு பேப்பரே. பட் அது ஸ்டேட்டட் பாலிசியில் அது கிரானிசம் சொல்ல முடியாது. ஸ்டேட்டட் பாலிசியாகவே இருக்குது. இட் இஸ் நாட் த ஸ்டேட்டட். Has the government stated a policy that in the top 5 companiesக்கு தான் நான் கொடுப்போம்? ஓகே, அப்படி கிடையாது. ஓகே, பட் that's what the paper says. ஓகே. ரெண்டாவது, தி ஸ்டேட்டட் பாலிசி ஆஃப் தி கவர்மெண்ட் இஸ் ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ்க்கு நீங்கள் மினிமம் 1000 கோடி போடணும். இது ஒரு 5-6 பேரால் தான் 1000 கோடி அப்ஃப்ரண்ட்டால் போட முடியும். செலக்டான கம்பெனிஸை தான் பண்ண முடியும். நீ அங்கே தான் பண்ணுற. தட் இஸ் அ சேஞ்ச் இன் சிஸ்டம். நீங்கள் சிஸ்டம் மாறலைன்னு நம்பலாம். பட் ஃபார் அன் இன்வெஸ்டர் that's a clear change in system. 1991லேருந்து 2014 வரைக்கும் தி கன்சென்சஸ் வாஸ் ஒன்ஸ் வைத்தியநாதன் லெஃப்ட். வைத்தியநாதன் ரிஃபார்முக்கு முன்னாடியே வந்துட்டார். வைத்தியநாதன் இப்போ ரிட்டையர்ட் ஆகி போன அப்புறம் வைத்தியநாதன் இருக்கிறச்சே ரங்கராஜன் வாஸ் brought as டெப்டி கவர்னர். ரங்கராஜன்லேருந்து டில் ரகுராம் ராஜன் தி ரூல் வாஸ் we will have only an economist as a Reserve Bank governor. Burjat Patel is also a trained economist. But you decided when Burjat Patel and Virala Acharya நீங்கள் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஜால்ரா போடுறவனா தூக்கிட்டு வந்து ஹிஸ்ட்ரி படித்தவரை தூக்கிட்டு வந்து நீங்கள் ரிசர்வ் பேங்க் கவர்னராக போடுறீங்க. இப்போ வந்து ஒரு பி எலக்ட்ரானிக்ஸ் படித்தவர், ஐஐடிலாம் படித்தாலும் பி எலக்ட்ரானிக்ஸ் தான் படிச்சிருக்காரு, அவரை கொண்டு வந்து ரிசர்வ் பேங்க்கில் போடுறீங்க. ஸோ இந்த என்வாயன்மெண்ட்டில் ஸ்டாக்ஸில் பெட் பண்ண மாட்டீங்களா? ரொம்ப கம்மியாக. ஐ எம் சேயிங் த சிஸ்டம் இஸ் சேஞ்சிங். நான் இதை பண்ணுவேன்னா அதை பண்ணேன். நான் கேள்வி கேட்டது சிஸ்டம் இஸ் இன் சேஞ்சிங். ஸோ நீங்கள் ஸ்மால் கேப்பில் போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஈவன் தோ தி மார்க்கெட் ஹஸ் ரேலிடு காணாமல் போயிடுவீங்க. 2 கம்பெனி இருக்குது. பிரைட்டன் கார்ப் அப்படின்னு ஒரு கம்பெனி திவாலாயிடுச்சு. இதை ஆக்ஷன் எடுத்தாங்களா? இப்போ ஜென்சால்னு ஒரு கம்பெனி கம்ப்ளீட்டாக பேங்க்ரப்ட் ஆகிடுச்சு. ஸோ தீஸ் ஆர் அவுட்ரைட் ஃப்ராட்ஸ் டேக்கிங் பிளேஸ். இதுக்கு முன்னாடி சிஸ்டமிக் ப்ராப்ளம் சொல்ல முடியாது. சரிங்க சார், நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த செபி சீஃப் மேலே பல பேர் பல விஷயங்கள் சொன்னாங்க. forget what the opposition said. ICICI ரெகுலேட்டர்ஸ் எப்பவுமே வந்து பாலிட்டிஷியல் அப்பாயின்மெண்ட்ல பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. கொஞ்சம் இருங்க சார். நோ இன் இந்தியாஸ் ஹிஸ்ட்ரி from G. Ramakrishnan till today, எந்த செபி சீஃப் மேலே இவ்வளோ ஓப்பன் அப்ளிகேஷன் வித் பேங்க் டேட்டா கொடுக்கல. பேங்க் டேட்டாவோட கொடுக்கப்பட்டது. தி கவர்மெண்ட் டிட் நாட் ஈவன் ஆர்டர் அன் இன்வெஸ்டிகேஷன். தி கொஸ்டின் இஸ் நாட் வெதர் யூ ஆர் ரைட் ஆர் ராங். நான் கேட்கல. யூ டிட் நாட் ஈவன் இன்வெஸ்டிகேட் இட். கரெக்டாக இல்லையா? நீங்கள் இன்வெஸ்டிகேட்டே பண்ணல.
What does it mean? System has changed. Institutional deterioration. That is a system change. System has changed. So in times of system change, it is better to stick to gold. Gold rather than equities. Yeah, and also in equities. என்னோட portfolio வந்து has been companies which are dealing with gold or earning in dollars. Or maybe favorable to the government. அதை நான் தொட மாட்டேன், ஏன்னா நாளைக்கு அடுத்த கவர்மெண்ட் வரும். ஓகே. டெமோக்ரஸியில் என்னன்னா அடுத்த கவர்மெண்ட் பெட்டரா வந்துச்சுன்னா நீங்க சொல்றது லைக் கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்கா இருக்க வேண்டியதானே. அவன் பழி எடுப்பான் பாஸ். டெமோக்ரஸி பாஸ். சாக்ரட்டிஸ் பல வருஷத்துக்கு அடுத்த கவர்மெண்ட் வந்துச்சுன்னா அடுத்த கவர்மெண்ட் வந்தோடனே என்ன பண்ணுவான்னா யாரெல்லாம் இவன் பவருக்கு வந்தானோ அவனை தான் அடிப்பான். நீ நாளைக்கே அடுத்த நாள் நல்லவனா போவான்னு தான் பார்க்காது. யாரெல்லாம் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரட்டோ அவனை அடிப்பான். ஸோ பெட்டர் டு ஸ்டே அவுட் ஆஃப் தீஸ் திங்ஸ். பட் அதை வச்சு வந்து நீங்க இந்தியன் கம்பெனிஸ் மேலேயே பெட் பண்ணக்கூடாது கண்டிப்பா. அப்படி சொல்லியே நான் திரும்பி என்ன சொல்கிறேன், I buy Indian companies which get predominantly three things. Either they are in gold, or the group is earning more than 50% in dollars, or they have a dollar income. It has paid me off well. I am not saying you have to follow me. பட் கண்டிப்பா இப்போ உள்ள நிறைய மிட் கேப்ஸ் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸும் வந்து க்ரோ ஆகி பெரிய லார்ஜ் கேப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. I don't want to take the risk. என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் பணம். நான் அட்வைஸ் பண்ணுறது கொஞ்சம். சரி, நான் அட்வைஸ் பண்ணுறவனுக்கு கொஞ்சம் பணம். ஓகே. அவனுக்கு பணம் கோல்டோட டைட்டாக இருந்தால் சேஃபு. பணம் அவன் டாலரில் சம்பாதிச்சானா சேஃபு. ஓகே. மேபி கன்சர்வேட்டிவ், வெரி கன்சர்வேட்டிவ். பட் இட் இஸ் பெய்ட் மீ ஆஃப் வெல். ஓகே. எனக்கு பண்ண மை போர்ட்ஃபோலியோ ஹேஸ் பீட்டன் தி இண்டெக்ஸ் கம்ஃபர்டபுளி அண்ட் கோல்டு ஆல்சோ ஹஸ் பீட்டன் தி இண்டெக்ஸ் கம்ஃபர்டபுளி. ஃபைனலி எனக்கு என்ன ரிவார்டு? இண்டெக்ஸ் எவ்வளோ இண்டெக்ஸ்க்கு மேலே நான் பண்ணிட்டேன்னா. இண்டெக்ஸ்னா நிஃப்டி சென்செக்ஸ் நிஃப்டி. ஓகே. அண்ட் ஆல்சோ ஃபார் மீ ஐ ஆல்சோ டூ கம்பெனிஸ் லைக் ஐடிசி வேறு சிகரெட்டு பையன் ஊதி தான் ஆகணும். அதனால சிகரெட்டு வந்து நீ என்ன தான் டேக்ஸ் போட்டாலும் தம் அடிச்சுன்னு தான் இருப்பான். கவர்மெண்ட்டு பான் பண்ண முடியாது. ரெகுலேஷன்னால் என்ன ஆயிடுச்சுன்னா நோபடி எல்ஸ் கேன் ஸ்டார்ட் அ சிகரெட் கம்பெனி. Nobody can start a cigarette company in India because you cannot market it. அதனால் சிகரெட் ரெவன்யூ வேணும், கவர்மெண்ட் அதை பேன் பண்ணாது. ஐ வாண்ட் டு பி இன் அ பொசிஷன் வேறு ஒரு சிஸ்டம் சேஞ்ச் ஆகிற சமயத்தில் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் காட். ஓகே. கம்பெனிஸில் பெட் பண்ணி அந்த இது தேவையில்லைங்கிறீங்க, அந்த ரிஸ்க் தேவையில்லைங்கிறீங்க. எதுக்கு ரிஸ்க்கு? ஓகே. There are enough companies in India which earn money in dollar. Then bank. பிகாஸ் பேங்க்குக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பேக்ட் இருக்கும். நோ கவர்மெண்ட் கேன் சேலஞ்ச் தட் பேக்ட். ஓகே. ஒன் டைம் நான் எவ்வளோ வேணால் கடன் வாங்கிப்பேன், சிஆர்ஆர் எஸ்எல்ஆர்னு போட்டு எதை வேணால் வாங்கிப்பேன், ரைட்டா? நீ போய் பப்ளிக்டாக எவ்வளோ வேணால் டெபாசிட் வாங்கிக்க. நீ போண்டியார மாதிரி இருந்தால் ஒன்றா நான் பேக் பண்ணுவேன். ஓகே. பணத்தை டெபாசிட்டை ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன். இதுதான் காம்பேக்ட் பிட்வீன் அ கவர்மெண்ட் அண்ட் அ பேங்க்கு. ஸோ பேங்க்கோட ப்ரமோட்டர் எனக்கு தெரியும்னா அவனால ஷோனா எவ்ரி டைம் யூ சே ஷோ ஹி ஹஸ் டு புட் அப் மணி, அவன் பணம் போடணும். அது மாதிரி பேங்க் இருந்தால் நான் வாங்கிப்பேன். ஸோ என்னோடய போர்ட்ஃபோலியோவே பார்த்தீங்கன்னா பேங்க்கு, கோல்டு, டாலர், இந்த ஆர் த கவர்மெண்ட் தொட முடியாத தம்மடிக்கிற கம்பெனி இதுக்குள்ளே தான் இருக்கும். இதை விட்டுட்டு அண்ட் ஐ நோ ஃபார் ஷுவர் சிஸ்டம் இஸ் சேஞ்சிங். ஏன்னா 500 வருஷம் ஹிஸ்ட்ரியை படிச்சிருக்கிறோம். 500 வருஷம் ஹிஸ்ட்ரியை படிச்சுட்டு சொல்கிறேன் எப்படி மாறும். இப்போ மாறணும்னு வைங்க, எய்தர் ட்ரம்ப்பு போனோம் இல்லை இவன் போனோம், யார் ஜி ஜிபிங்கு, இல்லை பூட்டின் போனோம். பூட்டினும் ஜி ஜிபிங்கு ஃபார் லைஃப் இருப்பான். எவனா அவனை சுட்டாதான் உண்டு, இல்லை அவனே வயசாகி செத்தா உண்டு. இன்னொன்று இப்போ ட்ரம்ப்பு வந்து 4 வருஷத்துக்கு இருக்க போகிறான். எவ்ரி திங் இஸ் ஃபிக்ஸ்டு. கோல்டு ஏற தானே ஏறும். நான் என்ன சொல்லுவேன்னா அடுத்த லட்சே ஒரு 30 வருஷத்தில் கண்டிப்பாக எக்விட்டிஸில் உள்ளவங்க வில் ஏர்ன் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தேன் கோல்டு. ஐ திங்க் ஸோ. மேபி பட் ஆல்ரெடி அட்ஜஸ்டட் நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜி பெட்டர்னு சொல்லுவீங்க. இல்லையப்பா, நான் 2500 வாங்கி நான் ஆல்ரெடி 4 times ப்ராஃபிட் பண்ணிட்டேன்ல. சப்போஸ் ஐ எம் ஆல்ரெடி சிட்டிங் ஆன். பட் இது இவ்வளோ வருஷத்தில் 10 years கூட இல்லை, 8 years. 10 yearsனே வச்சுக்கோ.
10 yearsல quadruple money. On gold, which is very conservative, so risk adjusted maybe better returns. அடுத்த 30 வருஷத்தில் 3 மடங்கு 4 மடங்கு ஏறி கோல்டு இங்கே இருந்தால் கூட நான் ப்ளஸ்ஸு. பட் கோல்டு பாதி ஏறினா கூட 30 வருஷத்துல 4 மடங்கு ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆகிடும் கோல்டு. அது பெரிய விஷயம் கிடையாது. 30 வருஷத்துல 4 மடங்கு எவ்வளோ ஈக்விட்டி எவ்வளோ ஆகாது. அது ஆகும் டெஃபினட்டாக. நீங்க மிட் கேப்ஸ் அப்போ ருப்பியோட வேல்யூ குறைஞ்சிரும். ஓகே. பட் அதே தானே சார் கோல்டு மேலேயும் கோல்டு விலையும் வந்து பிகாஸ் ருப்பி விலை வேல்யூ கம்மியாக சொல்கிறேன். ஈஸியாக கோல்டு ஏற்றிட்டு போயிடலாம். மிட் கேப்பில் எவன் நல்லவன், எவன் ஃப்ராடு, எவன் திருடன், அதெல்லாம் நான் படிக்கணும். சரி, ரைட்டா? கோல்டு நான் ஒன்றுமே பண்ண வேண்டாம் சார். பட் லெட்ஸே ஒரு 25-year-old யாராவது இப்போ தான் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்து கோல்டு போடுறதால என்ன பெனிஃபிட்? அவங்க அம்மா அப்பா எந்த ஸ்டேஜில் இருக்காங்க சார். வெல்த்துங்கிறது வந்து இன்டர் ஜெனரேஷன். ஒரு ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ்ல ஒரு 20-year-old 25-year-old கண்டிப்பா எக்விட்டிஸ்ல போடணும் இல்லையா? கோல்டு தான் தேவை. ஏன்னா நாளைக்கு எமர்ஜென்சி வந்தா உனக்கு ஈக்விட்டி வச்சு அவனுக்கு ஒரு போர்ஷன். அதான் நான் கேக்குறேன், கோல்டு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோல சர்டன் அலோகேஷன் தான். நீங்க சொல்ற ரொம்ப பெருசா இருக்க கூடாதுன்னு சொல்றேன். நான் சொல்றேன்னு 2500 ரூபா இருக்கும்போது நான் வந்து 400 கிராம் 10 லட்ச ரூபா சொன்னேன். இப்போ நான் சொல்றேன் 200 கிராம் 20 லட்ச ரூபா வச்சுக்கோ. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிகாஸ் எல்லாரும் நிறைய பேர் ரொம்ப கோல்டுன்னு நான் இங்கே ஓப்பனாக சொல்றேன். 400 கிராமுக்கு இன்றைக்கி 40 லட்ச ரூபா கோல்டில் போட வேண்டாம். அட்லீஸ்ட் 20 லட்ச ரூபா வச்சுக்கோங்கிறேன். சரி, நீங்கள் கோல்டு டாலர் ஹிஸ்ட்ரிலாம் பற்றி பேசும்போது ஒரு ஃபன் ஃபேக்ட், கோல்டு இது பிரிட்டிஷ் பவுண்ட் இருக்குல்ல, பவுண்டுங்கிறது வந்து நம்ம வந்து பவுண்ட் ஆஃப் கோல்டு. அதே மாதிரி வந்து அமெரிக்கன் டாலருங்கிறது ஒரு ஹவுன்ஸ் ஆஃப் சில்வர். ஸோ கோல்டு பவுண்டு எல்லாமே வந்து ஒரு டெஃபினேஷன் ஆஃப் வெயிட் தான். அப்படிதான் இருந்திருக்கு. டெஃபினட்டாக எனக்கு தெரியும். பட் இதை இங்கே உங்களுக்கு சொன்னதுக்கு தேங்க்ஸ். அதனால தான் நீங்கள் ஒரு பவுன் 2 பவுன் அப்படின்னு கோல்டு சொல்கிறீங்க. ஏன்னா பிரிட்டிஷ் ருபி வாஸ் ஃபிக்ஸ் டு தி கோல்டு, பவுண்ட் வாஸ் ஃபிக்ஸ் டு தி கோல்டு. இந்தியன்ஸ் வந்து நிறைய கோல்டுக்கு மேலே ஒரு கிரேஸ் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம வந்து ருப்பி மேலே உள்ள கான்ஃபிடன்ஸ் கம்மியாகிறதால தானே வச்சுக்கலாம். டெஃபினட்டாக ருப்பி மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸும் உங்களோட கேபிட்டல் மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால தான் மக்கள் கோல்டு வாங்குறாங்க. கோல்டு தான் ஒரே ஹெட்ஜு. இன்றைக்கி 300 ரூபா கோல்டு விழுந்துருச்சுன்னு பயப்பட வேண்டாம். தைரியமாக கோல்டு உங்களுக்கு பணம் இருந்தால் கோல்டில் டெஃபினட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.